அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சாதுர் மாசத்தில் செய்ய வேண்டிய துளசி பூஜையை பற்றி பார்க்கலாம். இந்த துளசி பூஜையும் அந்த 33 தாமரை அல்லது அஷ்டதள பத்மம் மாதிரி தான் ஆஷாட பௌர்ணமியிலிருந்து ஆரம்பம் பண்ணணும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த ஆஷாட பௌர்ணமி அன்றே ஆரம்பம் பண்ணியிருப்பீங்க. நேற்றைய தினம் போட்ட வீடியோவில் சில சகோதரிகள் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருடம் தனித்தனி வீடியோவாக கொடுப்பதற்கு நேரம் எனக்கு பத்தலை, அதனால தான் கொடுக்கல. இருந்தாலும் கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதமாவது நீங்கள் செய்வீங்க அப்படின்னு இதை அந்த பூஜையை எப்படி ஐப்பசி பௌர்ணமி என்று ஆரம்பம் செய்யணுமோ அதே மாதிரி செய்யுங்க. கார்த்திகை பௌர்ணமி வரை மற்றும் அந்த கார்த்திகை மாதம் முடியும் வரை இதை நாம் செய்யலாம். பொதுவாக துளசி பூஜையை தினந்தோறும் காலை மாலை செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. காலையில் விளக்கேற்றி நாம் கொஞ்சம் தண்ணீர் அதற்கு விட்டு மஞ்சள் குங்குமத்தை இலைகளெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே கலப்படமாக இருக்குது, அந்த இலைகளெல்லாம் பாழாயிடும். கொஞ்சமாக அதனுடைய மூலத்தில் போட்டுட்டு, மூலம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாக அந்த மண்ணில் லைட்டாக மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு கோலத்தை நம்ம போட்டு விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி 2 புஷ்பத்தை வச்சுட்டு அடுத்து நைவேத்தியம் ஏதாவது வச்சு தண்ணீர் ஊற்றிட்டு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணணும். சொல்வதற்கு கொஞ்சம் அதிகமாக தோணும், ஆனால் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் பேக்கில் நிறைய இப்போலாம் விற்குது இல்லையா, அதில் துளசிக்குன்னு நம்ம சின்ன சின்ன டப்பாக்களை எல்லாம் போட்டு செட் பண்ணிட்டோம்னா அந்த கூடையை அப்படியே துளசிக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக நம்ம பூஜை பண்ணிவிட்டு வந்துடலாம். மாலையில் வெறும் விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணினா போதுமானது. இப்படி தினந்தோறும் துளசி பூஜை யார் வீட்டில் செய்கின்றார்களோ அவர்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் தீர்க்க சுமங்கலி யோகம் என்பது பிராப்திக்கும். இது நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சொல்வது. பழக்கம் இருக்குது இல்லை இதெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாரும் பண்ணலாம். இது ஒன்று. இந்த மாதிரி கூட எங்களால் முடியல அப்படின்னா சாதுர் மாதம் 4 மாத காலங்கள் நிச்சயமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா இந்த சாதுர் மாதத்தில் க்ஷீராப்தி துவாதசி அப்படின்னு வரும், துளசி கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாணத்திற்கு தனிப்பதிவு நான் கொடுக்குறேன். ஆனால் கல்யாணம் பார்த்திங்கன்னா துளசி கல்யாணம் இந்த நவம்பர் 1ஆம் தேதி நமக்கு ஏகாதசி வருது, உத்தான ஏகாதசி அப்படின்னு பேர். அந்த உத்தான ஏகாதசி என்று அதற்கு மறுநாள் நமக்கு க்ஷீராப்தி துவாதசி. அந்த உத்தான ஏகாதசி என்று பெருமாள் கண் விழிப்பார். அதற்கு மறுநாள் 2ஆம் தேதி க்ஷீராப்தி துவாதசி வருது. ஐப்பசியிலேயே இந்த வாட்டி வருது. சில வருடங்களில் கார்த்திகையில் வரும், ஆனால் இந்த வருடம் ஐப்பசி 2ஆம் தேதி க்ஷீராப்தி துவாதசி வருது. அதற்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அதுக்கு துளசிக்கு 33 தீபங்களை ஏற்றி அன்றைய தினம் வழிபாடு செய்யணும். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், யாரால் முடியுதோ நீங்கள் எப்படி எல்லாம் உங்களால் முடியுதோ நீங்கள் செய்யுங்க. நான் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன். நவம்பர் 2ஆம் தேதி தான் க்ஷீராப்தி துவாதசி. இப்போது இந்த பூஜையை நீங்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்து கூட ஆரம்பம் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, துளசி கோட்டைக்கிட்ட தினந்தோறும் 5 வகையான கோலங்களை போடணும். 5 வகையான கோலங்கள் அப்படின்னு சொல்லும்போது துளசி கோட்டைக்கிட்ட போடுவதற்கென்றே கோலங்கள் நிறைய ஸ்டென்சில்ஸ் வடிவத்தில் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி நாம் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 கோலம் முக்கியமானது. என்ன கோலம் அப்படின்னு பார்த்தா, அஷ்டதள பத்மம் 1, ஸ்வஸ்திக் 2, அப்புறம் சங்கு சக்கரம், இது வரைக்கும் 4 ஆச்சு. அதற்கு பிறகு தாமரை 5. இந்த 5த்தையும் தினந்தோறும் போட்டு நம்ம தினந்தோறும் 5 வகையான பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்கணும். ஒரு டப்பாவில் நம்ம தனியாக ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, அதாவது பொட்டுக்கடலை, உடைத்த கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பொட்டுக்கடலை அது 1, டைமண்ட் கல்கண்டு அல்லது முழுசாக இருக்கக்கூடிய கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு தான் பெஸ்ட்டு இதில், அது 2. அடுத்து காய்ந்த திராட்சை இருக்குது, அது 3. அதற்கு பிறகு 4வது முந்திரி கூட நாம் போடலாம். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு கூட போட்டு கலந்துக்கலாம்.
அதற்கு பிறகு வெல்லம் வந்து நாம் அதில் போடலாம். அப்படி இல்லைன்னா பாதாம், இந்த மாதிரி நம்முடைய விருப்பம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 அல்லது ட்ரை ஃப்ரூட்டே ஒரு 5 இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு தினம்தோறும் ஒரு தட்டில் வச்சு நாம் துளசிக்கு நைவேத்தியம் காட்டணும். தினம்தோறும் ஒரு தீபம் ஏற்றணும், 2 ஊதுவத்தி ஏற்றணும், தண்ணீர் வந்து ஊற்றணும். தொட்டிக்கு ஏற்றார் போல் சின்ன சொம்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணீர் ஊற்றிட்டு சொன்ன இந்த 5 கோலத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் துளசி தாய்க்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒரு 2 புஷ்பத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு துளசியை வலம் வந்து இந்த வலம் வருவதற்கு கூட ஸ்லோகம் இருக்குது. யானி காணி ச பாபாணி ஜென்மாந்திர தானி தானிச வினசதி பிரதக்ஷண பதே பதே பிரதக்ஷண நமஸ்காரம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேணும்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்லோகத்தை வைக்கிறேன். யானி காணி ச பாபாணி ஜென்மாந்திர தானி தானிச வினசதி பிரதக்ஷண பதே பதே பிரதக்ஷண நமஸ்காரம் சமர்ப்பயாமி, பிரதக்ஷணம் பண்ணி உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு துளசிக்கு நாம் சொல்கிறது. இப்போ நீங்கள் துளசிக்கு பார்க்குறதெல்லாம் அந்த 33 விளக்குகள் ஏற்றி பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அந்த இமேஜஸ் தான் சில இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நாம் இந்த 1 மாத காலமாச்சு நாம் பூஜை பண்ணணும். நம்மளுடைய தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, வருடத்தில் 365 நாளும் நீ பூஜை பண்ணு, முடியலையா 4 மாதம் பண்ணு, முடியலையா 1 மாதம் பண்ணு, முடியலையா ஒரே ஒரு நாள் கார்த்திகை பௌர்ணமியாவது பண்ணு அப்படின்னு நம்முடைய தர்மம் நமக்கு எவ்வளவோ நமக்கு ஃப்ளெக்சிபிளாக சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நாம் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் என்பது ஏற்படும். எந்த வீட்டில் துளசி பூஜைகள் செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டில் தெரியாமலேயே ஐஸ்வர்யம் என்பது, அதாவது ஒரு நாள் பண்ணிட்டா வரும்னு நான் சொல்ல மாட்டேன். நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி அப்படின்னு வருடம் வருடம் தினம் தினம் மாதம் மாதம் அது வந்து அப்படியே வருடங்களாக மாறி பல வருடங்கள் பண்ணி 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 பார்த்து திரும்பி பார்த்தா நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கனே, நான் வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கனே. இந்த மாதிரி நாம் துளசி பூஜைகளை பண்ணும்போது நிச்சயமாக ஐஸ்வர்யம் வந்தே தீரும். இதற்கு பழக்கம் இருக்கணும் என்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. இப்போ வந்து நாம் மூச்சை வந்து சுவாசிக்கிறோம். எனக்கு எங்கள் வீட்டில் மூச்சு சுவாசிக்கிறது பழக்கம் இல்லை அப்படின்னு நாம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் துளசி பூஜை கூட. துளசியிலேருந்து ஆக்சிஜன் வருது, நாம் வந்து சுவாசிக்கிறது O2, ஆனால் துளசியிலேருந்து வர்றது O3 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அளவுக்கு சுத்தமான காற்று வந்து நமக்கு வருது. அதனால் துளசி பூஜையை சயின்டிஃபிக்கலாகவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் துளசி பூஜையை இவங்க செய்யணும், அவங்க செய்யணும், இவங்க செய்யக்கூடாது, ஆண்கள் செய்யக்கூடாது, பெண்கள் செய்யக்கூடாது, இப்படி எதுவுமே கிடையாது. எல்லாரும் துளசி பூஜை பண்ணலாம். இதன் மூலமாக நல்ல பலன்கள் ஏற்படும். அந்த நைவேத்தியத்தை நாம் பிரசாதமாக எடுத்துக்கலாம். தினந்தோறும் துளசி பூஜை குளித்த உடனே இந்த மாதிரி பண்ணுங்கள். நிச்சயமாக ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும். நன்றி, வணக்கம்.